இஅ்திகாஃப் அதாவது உக்கூஃப் அப்படி என்று சொல்லப்படக்கூடிய இந்த வணக்கத்தை பொறுத்தவரையில் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படி என்று சொன்னால், பள்ளி வாயிலிலே அதாவது தரிபட்டிருக்கிறேன் என்கின்ற அந்த நீயத்துடன் வணக்க வழிபாடுகளுக்காக தன்னை அங்கே தடுத்து கொள்ளல், தன்னை அங்கே வரையறுத்து கொள்வது தான், அங்கே இருத்தி கொள்வது தான் இஅ்திகாஃப்ன்றது. நீயத்து நம்ம வணக்க வழிபாடுகளுக்காக பள்ளியில் தங்குகிறோம் அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு நீயத்து வச்சுக்கொண்டு இதில் அதாவது நான் இந்த பள்ளியில் இவ்வளோ நாள் இவ்வளோ காலம் நான் என்ன செய்ய போகிறேன், நான் தங்க போகிறேன் நீயத்து வச்சுட்டாருன்னா அவருக்கு சில விஷயங்கள் வாஜிபாகுது, சிலது என்ன செஞ்சிருது அதாவது ஹராமாகி விடுகிறது, செய்யக்கூடாது, சிலது கட்டாயமாக செய்ய வேண்டும்னு வந்துடுது. எப்படி ஒரு மனிதன் உதுவெடுத்து நீயத்து வைத்து கொண்டு தொழுகையில் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டா சாப்பிடுவது ஹராமோ, அதுபோல் என்ன குடிப்பது ஹராமோ, பேசுவது ஹராமோ, சில விஷயங்கள் செய்வது வாஜிபோ, அதுபோல் அவர் என்ன செஞ்சிடுறார், அதில் ஆகிடுறார். இஅ்திகாஃபை பொறுத்த வரைக்கும் அதாவது அல்லாஹு தாலா குர்ஆனில் பல இடங்களில் என்ன செய்கிறத சொல்லி காட்டுகிறான். அதில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய எல்லா இடங்கள்லையும் அதாவது இஅ்திகாஃப் என்ற வார்த்தையில் சொல்லாமல் உக்கூஃப் ஆக்கிஃப் என்ற வார்த்தையில் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். அதாவது குர்ஆனில் லித்தாயிஃபீன வல் ஆக்கிஃபீன வர் ருக்கா சுஜூத், தவாப் செய்யக்கூடியவர்களுக்கும் ஆக்கிஃபீன் அங்கே தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கும் ருக்கு சுஜூது செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த பள்ளி வாயிலை சுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி நாம் அதாவது இப்ராஹிமிடம் இஸ்ஹாக்கிடவும் என்ன செய்தோம், கட்டளையிட்டோம். அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். அப்போ அதில் ஆக்கிஃப் என்று சொல்லி காட்டுறான். அதே போல் அல்லாஹ் தாலா இந்த பள்ளியில் தங்கிய நிலையில் நீங்கள் மனைவிமார்களிடம் கூட வேண்டாம் என்று சொல்கிற டைமில் கூட வலா துபாஷிருஹுன்ன வஅன்தும் ஆக்கிஃபூன ஃபில் மசாஜித், அங்கேயும் அல்லாஹ் தாலா ஆக்கிஃபூன இஅ்திகாஃப் என்ற சொல்லலை ஆக்கிஃபூன் என்ற வார்த்தை அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தை பற்றி பேசுகிற சந்தர்ப்பத்தில் இந்த அதாவது சிலைகளை பற்றி அவர் கேட்குற டைமில் இந்த சிலைகளுக்கு நீங்கள் அன்தும் லஹா ஆக்கிஃபூன், அதில் நீங்கள் அதுக்கு முன்னால் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே, அதுக்கு முன்னால் போய் நின்றுட்டு இருக்கிறீங்களே அப்படின்றதுக்கு ஆக்கிஃபூன் என்ற வார்த்தை தான் என்னது சொல்லி காட்டுறார். அப்போ எனவே இந்த ஆக்கிஃப் அப்படி என்று சொல்கிறது முஅ்தகிஃப் இஅ்திகாஃப் செய்யக்கூடியவருக்கு பயன்படுத்தப்படுறதை பார்க்குறோம். அதே போல் அதாவது இந்த ஜிவார் அப்படி என்ற சொல், ஜிவார் என்ற சொல்லும் குர்ஆன் ஹதீஸில் என்ன செய்யுது வருது. ஜிவார் அப்படி என்ற சொல் அதாவது ஜீம் வாவ் அலிஃப் ரா ஜிவார்னு. இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் ஆரம்பத்தில் ஜிவாரும் இஅ்திகாஃபும் உண்டா அப்படின்றது, அதாவது நான் அதாவது பள்ளியில் நான் என்ன செய்ய போகிறேன், ஜிவார் செய்ய போகிறேன்னு ஒருத்தர் நீயத்து வச்சாருண்டா அது இஅ்திகாஃபா. ஜிவார் அப்படி என்று சொன்னால் அதில் போய் தங்குறதுண்டு அவர் நீயத்து வச்சுக்கிறாரு. ஆனால் அது இஅ்திகாஃப் நீயத்தா, அதாவது ஜிவார்னு சொன்னால் நான் பள்ளியில் கொஞ்சம் நேரம் இருக்க போகிறேன், அல்லது நான் இந்த ஒரு 5-6 நாளைக்கு பள்ளியில் தான் என்ன செய்ய போகிறேன் தங்க போகிறேன் அப்படின்னு நினச்சவர் இஅ்திகாஃப் நியத்து வச்சுட்டாரா, அப்படின்னு நினச்சவர் இஅ்திகாஃப் நியத்து வச்சுட்டாரா அப்படின்ற ஒரு கருத்து முரண்பாடு அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்குது. அப்போது இதில் சரியான முடிவு என்ன அப்படின்னு சொன்னால், ஏன்னா சில ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஜிவார் சப்ஜெக்ட் வரும். அப்போ அதையும் இதையும் இஅ்திகாஃபாக எடுத்தால் சில டைமில் சட்டங்களே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னது வர மாதிரி இருக்கும். அதை இஸ்லாமிய அறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிவாரின் பொழுது அவருக்கு இந்த இஅ்திகாஃபுடைய முழு எண்ணம் இருந்தால், இஅ்திகாஃபை பற்றி சட்டத்தை விளங்கி அந்த முழு நியத்தோடு அவர் வச்சுருந்தால் அதுவும் இஅ்திகாஃப் தான். அப்படி இல்லாமல் பள்ளியில் தங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் அப்படி வச்சுருந்தாருன்னா அது இஅ்திகாஃபாக என்ன செய்யாது மாறாது என்று என்ன சொல்வதை நம்ம பார்க்கிறோம். என்ற சில விஷயங்களுக்கு ஒரு ஒரு அர்த்தம் பண்ணுறீங்க. ஒருத்தர் பள்ளிக்குள்ளே போகிறாரு, எழுமி நின்ற நேரத்தில் அல்லாஹு அக்பர் அப்படின்றாரு, அப்போ தொழுகைக்குள்ள நுழைஞ்சிட்டாரா? இல்லை, எழுமி நின்று அல்லாஹு அக்பர் சொல்கிறது தான் தொழுகைக்குள்ள நுழையிறது. ஆனால் சும்மா எழுமிட்டு அல்லாஹ் அக்பர் சொன்னதுக்காக அவர் தொழுகைகளுக்குள்ளே நுழைஞ்சதாக ஆக மாட்டார். அந்த நீயத்தை என்ன செய்யணும், சரியான முறையில் இருக்க வேண்டும். ரைட். இரண்டாவதாக இந்த இஅ்திகாஃபை பொறுத்த வரைக்கும் எப்போ, அதாவது கால எல்லை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த இஅ்திகாஃப் அப்படி என்று சொல்கிறது அதாவது கால எல்லை அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறைய பேர் ரமலான் மட்டும் அப்படின்றத என்ன செஞ்சுக்கிறோம் நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம். உண்மையில் ரமலான் மட்டும் என்றது ஓரளவில் அது நியாயமானவும் தான். காரணம், ரமதானில் எங்களுக்கு மிக நீண்ட நாட்கள் அல்லாவை அதாவது தடுத்து வணங்குவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆனால் ரமதானில் மட்டுமல்ல இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய விஷயம் ரமதான் அல்லாத காலங்களிலும் என்ன செய்யலாம், இஅ்திகாஃப் இருக்கலாம். ரமதானில் மட்டும் இஅ்திகாஃப் அப்படி என்று சொல்கிறது இந்த 10 நாளை என்ன செய்யலாம் நம்ம சில பொழுது புரிஞ்சிருக்கலாம், தொடரேச்சையாக இருப்பதை நம்ம புரிஞ்சிருக்கலாம், நோன்பு வச்சுக்கன்னு என்னது இருக்கிறத புரிஞ்சிருக்கலாம். ஆனால் ரமதானில் மட்டுமல்ல இஅ்திகாஃப் என்பது
அதாவது ஒரு வருடத்தில் எந்த காலத்திலும் என்ன செய்யலாம், யாத்திகாஃப் இருக்கலாம். ரசூலுல்லாஹ் ஷவ்வாலில் என்ன செஞ்சாங்க, யாத்திகாஃப் இருந்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷவ்வால் மாதத்திலே யாத்திகாஃப் இருந்தார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே ரமலான் அல்லாத காலங்கள் எல்லா காலத்திலும் ஒரு மனிதர் யாத்திகாஃப் இருக்கணும் அப்படின்னு நினைச்சால் யாத்திகாஃப் இருக்கலாம் என்ற நிலைப்பாடு தான் மிக ஒரு சரியான நிலைப்பாடு. ரசூலுல்லாஹ் ஷவ்வாலில் என்ன செஞ்சுக்கிறாங்க, யாத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அதாவது மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஏத்திகாவை பொறுத்த வரைக்கும் குறைந்த கால எல்லை என்ன, கூடிய கால எல்லை என்ன, கால எல்லை என்ன, குறைந்த கால எல்லைன்னு ஒன்று இருக்குது, கூடிய ஒரு கால எல்லை அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஏத்திகாஃபில் அந்த ரெண்டுலேயும் என்ன ஒரு இது என்ன செய்து இருக்குது. அப்போது இந்த ஏத்திகாவை பொறுத்த வரைக்கும் அதாவது குறைந்த கால எல்லை என்பதில் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு 5 செகண்ட் கூட 5 நிமிஷம் கூட என்ன செய்யலாம், இருக்கலாம், 10 நிமிஷம் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதில் எங்களுக்கு முக்கியமாக ஒரு ஹதீஸாக கிடைக்கிறது என்னென்னா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹுனைன் யுத்தம் முடிஞ்சு அதுபோல் ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கும் போயிட்டு வந்த பின்னால் ஜிஅர்ரானால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற நேரத்தில் மக்கா வெற்றியின் முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்னி நதர்து அன் அஅ்தகிஃப லைலத்தன் ஃபில் மஸ்ஜிதில் ஹராமி, நான் ஃபில் ஜாஹிலிய காலத்தில் மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவில் ஒரு இரவு இஅ்திகாஃப் இருக்க நியத்து வைத்தேன். இது புகாரியில் வரக்கூடிய செய்தி. ஒரு இரவு இஅ்திகாஃப் இருக்க நியத்து வைத்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவ்ஃபி பினத்ரிக், உங்களோட அந்த நேர்ச்சையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அப்படி நியத்து வச்ச அந்த நேர்ச்சையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் எங்களுக்கு பல செய்திகள் கிடைக்குது. ஒன்று, எப்படி நோன்பை நம்ம நேர்ச்சை வைக்கிறோமோ, சதக்காவை நேர்ச்சை வைக்கிறோமோ, இஅ்திகாஃபையும் என்ன செய்யலாம், நேர்ச்சை வைக்கலாம். நேர்ச்சை அப்படின்றது கடமை இல்லாத உண்டை கடமையாக்கி கொள்வது. கடமையாக இல்லாத உண்டை கடமையாக, நான் 5 நேரம் தொழுவேன் என்று ஒரு ஆள் நேர்ச்சை வைக்கிறார், அது நேர்ச்சையில் வழங்கிட்டாண்டி தொழுது தான் ஆகணும். 5 நேரம் தொழுவேன் என்று நேர்ச்சையெல்லாம் வைக்க இயலாது. ஃபித்ரா கொடுப்பேன் அப்படி நேர்ச்சை வைக்கிறேன், ரமலான் மாதம் நோன்பு பிடிப்பேன் நேர்ச்சை வைக்கல. அல்லது நான் இதுக்கு பின்னால் பாவங்கள் செய்ய மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நேர்ச்சை வச்சுக்கிறேன்னு சொல்லலை. அதே நீ கட்டாயம் என்ன செய்யணும், செஞ்சாகணும். சுன்னத்தான விஷயம் உண்டை கடமையாக்கி கொள்றதான் நேர்ச்சை. எனக்கு அனுமதிக்கப்பட்ட உண்டை நான் கடமையாக்கி கொள்கிறேன். அப்போ இஅ்திகாஃப்ன்றது சுன்னத். இஅ்திகாஃப் யாருக்கும் என்ன கடமை இல்லை. அப்படிப்பட்ட உண்டு அவர் என்ன செய்கிறாரு, நேர்ச்சை வைக்கிறார். அப்போ ஒரு இரவு நான் இஅ்திகாஃப் இருக்க நேர்ச்சை வைத்தேன் அப்படி என்று சொன்னால், அப்போ அதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோம்னு சொன்னால், இந்த நேர்ச்சை அப்படி என்பது ஒரு இரவு நேர்ச்சை வைக்கலாம். ஏன்னா ஒரு இரவு ஒரு பகல் என்றதான் முழுமையான ஒரு நாள். இப்போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இரவு நான் இருக்க நேர்ச்சை வைத்தேன் அப்படின்னா, ஒரு மனிதர் ஆக குறைஞ்சது ஒரு இரவாக இருக்கணும் அல்லது ஒரு பகலாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு இரவு அல்லது ஒரு பகல் இருந்தால்தான் அந்த நேர்ச்சை என்ன செய்யும், செல்லும். அதுக்கு குறைவாக இருப்பது அப்படி என்றது நேர்ச்சையாக என்ன செய்யப்பட மாட்டாது, கருதப்பட மாட்டாது. இந்த ஜிவார் மாதிரி பள்ளியில் போய் தங்கிட்டு வர மாதிரி ஒரு பகுதியாக இருக்கும்னு இந்த செய்தியில் கிடைக்கும். இரண்டாவது, நேர்ச்சை வைக்கலாம் அப்படின்றது கிடைக்கும். அடுத்தது, இடத்தை குறிச்சியும் என்ன செய்யலாம், நம்ம நேர்ச்சை வைக்கலாம். நம்ம இஅ்திகாஃப் இருப்பேன், இந்த இடத்துல என்ன செய்வேன், இஅ்திகாஃப் இருப்பேன். அப்படி இடத்தை குறித்து நம்ம நியத்து வைக்கிறது அப்படின்றது அந்த 3 பள்ளிகளாக தான் இருக்கணும். ஹரம், அதை மதீனா, மக்கா, பைத்துல் மக்திஸ். மற்ற இடங்களில் இடத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது, நேர்ச்சை வைக்கக்கூடாது. காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க, லா துஷத்துர் ரிஹாலு இல்லா இலா ஸலாத்தி மசாஜித். பயணம் செஞ்சு போய் நம்ம எங்கேயாவது போகிறதாக இருந்தால் 3 பள்ளிகளுக்கு தான் என்ன செய்யணும், போகணும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அடிப்படையில். அதில் தவிர நம்ம வேறு இஅ்திகாஃப் என்ன செய்யக்கூடாது, அதாவது அந்த பிரயாணம் செஞ்சு இஅ்திகாஃப் இருக்கிறன்ற அந்த நியத்து கூடாது. இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம்.